ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு காளி யோகி ரொம்ப காலமா யோக நிலையில இருந்து வந்தார். அவரை சுத்தி நிறைய சீடர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு அரசன் அந்த யோகிக்கு மிகப்பெரிய ஒரு சீடரா மாறினார். அடிக்கொருக்க அந்த அரசன் அந்த காளி யோகிக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தன்னுடைய சீடர்களுக்காக அந்த பொருட்களை காளி யோகி வாங்கிக்குவார். ஒரு நாள் அரசனுக்கு, நம்ம இவ்வளோ பெரிய அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா நம்ம குருஜி காட்டுக்குள்ள குடிசைக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி தன்னோட பணியாட்களை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அரண்மனையை ஒன்று கட்ட சொல்றாரு. அரசனுக்கு ஒரு அரண்மனை கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த அரண்மனையை காளியோகியை கூப்பிட்டு, குருவே என்னுடைய பரிசு அப்படின்னு பக்தியோட அர்ப்பணிக்கிறார். அந்த காளியோகி தன்னுடைய சீடனுடைய பக்திக்காக அந்த அரண்மனையை ஏத்துக்கிறார். அந்த அரண்மனையிலேயே அவரும் வாழ ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த காளியோகி கிட்ட போய், குருவே, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க நல்ல பெரிய அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நானும் ஒரு பெரிய அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் நிறைய பணியாட்கள் இருக்காங்க, என்கிட்டயும் நிறைய பணியாட்கள் இருக்காங்க அப்படின்னு அவரு கேட்கவும், அந்த காளி யோகி சிரிச்சுக்கிட்டே, வா நம்ம காட்டுக்குள்ள நடந்துகிட்டே பேசுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இந்த அரசனும் குரு கூப்பிட்டதுனால கூடவே போக ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த அரசன் குருவுகிட்ட, குருவே நம்ம திரும்பி போகணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, ஒரு மகனே, இன்னும் கொஞ்ச தூரம் நடப்போம் நம்ம அப்படிங்கிறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் அரசன், ஐயா குருவே லேட் ஆகிட்டு இருக்கு, நேரம் கடந்து போயிட்டு இருக்கு, நம்ம அரண்மனைக்கு போயாகணும். குரு சொல்றாரு, பொறு மகனே, இன்னும் கொஞ்ச தூரம் போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த அரசன் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டார். ஐயா குருவே, எனக்கு கடமைகள் இருக்கு, குழந்தை குட்டிகள் இருக்கு, என்னை நம்பி ஒரு ராணி இருக்கிறா, எனக்கு அரண்மனையில ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, நான் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இங்கே வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம அரண்மனைக்கு திரும்பி போகலான்னு கூப்பிடுறாரு. அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா, இன்னைக்கெல்லாம் நம்ம அரண்மனைக்கு போக முடியாது, நம்ம இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறோம், இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருப்புமே அப்பா அப்படின்னு கேட்குறாரு. அரசன், இல்லைங்க ஐயா, என்னால் முடியாது, என்னுடைய பணிகள் எல்லாமே அப்படியே நிற்கிது, நான் போய் என்னோட கடமைகளை பார்க்கணும், நம்ம திரும்பி அரண்மனைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த குரு, அந்த காளி யோகி சிரிச்சுக்கிட்டே, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டில மகனே, இதுதானப்பா வித்தியாசம், நீங்க எல்லாம் பக்தியோட கொடுக்கறத நான் ஏத்துக்கிட்டேன், அதை அனுபவிக்கிறோம், உணர்வு ரீதியா அது கூட இருப்போம் அப்படின்ற எண்ணம் அல்ல. எதன் மேலும் உணர்வில்லாமல் பற்று இல்லாமல் வாழ்பவனே ஒரு யோகி.